Hi hello friends, welcome to Dotmattech. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டே அண்ட் நைட் டே வியூல இருக்கிற இந்த இமேஜை பாத்தீங்கன்னா நைட் வியூல எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். நான் பேக்ரவுண்ட் எல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. மத்த பிரகாரம் ஸ்கையை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் தான் வந்து இதெல்லாம் கொடுக்க போறேன். இப்போ நம்மளோட இந்த இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, ஒரிஜினல் இமேஜ். இதை வந்து இந்த இமேஜோட மெர்ஜ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த இமேஜை டிராக் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டுருங்க. இப்போ இங்க போட்டோம்னாவே ஃபிட் அண்ட் ஃப்ரேம் மாதிரி அழகா செட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் கொஞ்சம் அந்த சைடு வந்து கேப் இருக்கு. இதை டிரான்ஸ்ஃபார்ம் டூல்ல கார்னர்ல இருந்து பிடிச்சி லைட்டா உள்ள இழுத்துக்கிறேன். கரெக்டா ஃபிட் அண்ட் ஃப்ரேம்ல வந்து செட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, லேயர் பாக்ஸ்ல டாப் வியூல வந்து நம்மளோட எலிஃபென்ட் இமேஜ் இருக்குது, பாட்டம்ல வந்து ஸ்கையோட இமேஜ் இருக்கு. இப்போ டாப் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல ஸ்கையை வந்து ரிமூவ் பண்ணணும்ல. ஸ்கை ரிமூவ் பண்றதுக்கு டூல்ஸ் பாக்ஸ்ல 4th டூல் மேஜிக் வாண்ட் டூல் இருக்கும். இந்த டூலை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டை மட்டும் கிளிக் பண்றேன். இப்போ என்ன ஆகுனா பேக்ரவுண்ட் மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. இருந்தாலும் லைட்டா ஜூம் பண்ணி பாத்துக்கோங்க. எலிஃபென்ட்டோட ஸ்கின்னும் வந்து கொஞ்சம் செலக்ட் ஆயிருக்கும். அதனால என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து டீசெலக்ட் பண்றதுக்கு லேசர் டூல் எடுத்துக்கிறேன். இதுல மைனஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்ஷன்ஸை வச்சுட்டு கரெக்டா இந்த இடத்துல மைனஸ் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இதுவுமே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ மூவ் டூலில் போயிட்டு மேல் லேயரில் இருக்க இந்த ஸ்கையை வந்து டெலிட் பட்டன் கொடுத்து டெலிட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் டி செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ மேல் லேயர் இருக்கு பார்த்தீங்களா, இதையும் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த இதெல்லாமே எதுவுமே வேண்டாம். இப்போ 2 லேயர் மட்டும்தான் இருக்கு. ஒன்று வந்து எலிஃபென்ட், ஒன்று பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ண இந்த எலிஃபென்ட் இமேஜ் தான் செலக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் தான் வந்து நம்ம கலர் கரெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். இதில் இமேஜுங்கிற மெனுவுக்கு போய்க்குங்க. இதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல நிறைய இருக்கு. இதுல வந்து கடைசியா மேட்ச் கலர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து சோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. நீங்க எத்தனை லேயர்ல இமேஜ் வச்சிருக்கீங்களோ அத்தனை லேயருமே டிஸ்பிளே ஆகும். இதுல வந்து பேக்ரவுண்ட் நம்ம எதோட மெர்ஜ் ஆகணும் அப்படிங்கறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த எலிஃபென்ட்டோட இமேஜ் தான். நான் இந்த செகண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு லேயருங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். எந்த லேயரோட மெர்ஜ் ஆகணும் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் இதோட தான் வந்து மெர்ஜ் ஆகணும். பேக்ரவுண்டை கொடுத்துட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காவே வந்து மேல இருக்கிறது நம்ம எலிஃபென்ட் லேயரோட மெர்ஜ் ஆகி சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து இந்த இடத்துல காட்டும். இதுல சுத்தமாவே வந்து உங்களுக்கு அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே தெரியவே தெரியாது. ஓகேங்களா, இது ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் ஓகே மட்டும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு ஃபாக் எஃபெக்ட் மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு எம்டி லேயர் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. இந்த நியூ லேயர்ல இங்க பிளண்டிங் டைப் இருக்கு பாத்தீங்களா, இத சாஃப்ட் லைட் அப்படி இல்லாட்டி ஓவர்லே, இந்த ரெண்டுலயும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து சாஃப்ட் லைட் கொடுத்துறேன். சாஃப்ட் லைட் கொடுத்துட்டு பிரஷ் டூல் வந்து செலக்ட் பண்ணுங்க. பி பிரஸ் பண்ணுங்க. பிரஷ் டூல் வந்து செலக்ட் ஆயிரும். இப்போ பிரஷ் டூல்ல பிரஷோட ஃபெதர் வந்து நல்ல ஸ்மூத்தாவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கலர் உங்களுக்கு எந்த கலர் வந்து செட் ஆகும், இதுலயே வந்து நல்ல ஒரு லைட் கலர் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபாக் வந்து அதான் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ லைட்டா, இப்போ எனக்கு இந்த கலர் வேண்டாம், கொஞ்சம் ஒயிட்டா இருக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் யூ, அதாவது ஹியூ சாச்சுரேஷன் போய்க்கோங்க. இந்த சாச்சுரேஷனை வந்து லைட்டா கம்மி பண்ணுங்க. லைட் கலரு லைட்டா லைட்டான ஓவராலா இந்த இடத்துல வந்து ஃபாக் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டா. பட் இருந்தாலும் ஃபாக் தனியா நம்மளோட ஆப்ஜெக்ட் தனியா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா இது எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா கலர் கரெக்ஷன் கொஞ்சம் டீப்பா பண்ணனா பெட்டரா இருக்கும். நான் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ கொடுத்தீங்கன்னா எல்லா லேயருமே, அதாவது கீழே எல்லா லேயருமே வந்து ஒட்டுக்கா மெர்ஜ் ஆயிரும். இதுல வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ அப்படி இல்லாட்டி ஃபில்டர்ல கேமரா ரா ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கேமரா ரா ஃபில்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்றீங்கன்னா கலர் கிரேடிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாழ்க தமிழ்.